வணக்கம், வெல்கம் டு digisoundstudio.com and digisoundacademy.com. என் பேர் பாபா பிரசாத். இன்னைக்கு முக்கியமான டாபிக் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, எந்த DAW டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். இது நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பம் இருக்கு. சார், நான் எந்த சாஃப்ட்வேர் சார் யூஸ் பண்ணலாம் ரெக்கார்டிங்க்கு, மிக்சிங்கு அண்ட் மாஸ்டரிங்? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான கேள்வி தான், எப்பவுமே எல்லாருக்கும் இருக்கிற டவுட், பர்டிகுலரா இந்த ஸ்டார்டர்ஸுக்கு. இந்த DAW அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் க்ரூஷியலான ஒரு சாஃப்ட்வேர் டெசிஷன் மேக்கிங்காக இருக்கும். அதில் ரொம்ப க்ரூஷியல் அப்படின்னா குவாலிட்டி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். இந்த குவாலிட்டிக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்துன்னு போகலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கன்வர்ஷன் குவாலிட்டி, அனலாக் டு டிஜிட்டல், டிஜிட்டல் டு அனலாக். இந்த ரெக்கார்டிங் ப்ராசஸில் தான் இது ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணும். இந்த கன்வர்ஷன் சரியா இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற குவாலிட்டி அதில் வராது. அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூஸிங் த ரைட் சவுண்ட் கார்டு. அதாவது உங்கள் சவுண்ட் கார்டை கரெக்டானதை பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ஒரு கஷ்டமான ஒரு டெசிஷன் மேக்கிங். இது எல்லாருக்கும் ஆரம்பத்தில் எல்லாரும் கோத்ரூ பண்ணுவோம். ஆனால் இதில் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட் என்னென்னா உங்கள் பட்ஜெட். சார், எந்த கார்டை வாங்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் சாஃப்ட்வேர் வாங்கலாம். இது ரொம்ப ரொம்ப குழப்பம்தான், நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா இதில் காஸ்ட் தான் மெயின் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேரில் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு இருக்குது, சில இது ஒன் டைம் பர்ச்சேஸ் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷனில் சில பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியும், அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் போகிறாங்க. சில பேருக்கு ஒன் டைம் காஸ்ட் முடியும், அதனால் ஒன்ஸ் ஒரு அமௌண்ட்டை நான் பே பண்ணிவிட்டு எனக்கு இந்த வருஷம் கட்டுறது, மாதம் கட்டுறதுலாம் வேண்டாம், அது இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னா பெஸ்ட்டு சாய்ஸ் ஒன் டைம் பே பண்ணிவிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு நீங்கள் செட்டில் ஆகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் உங்கள் கான்சன்ட்ரேஷன் ப்ரொடக்ஷன், அதாவது உங்கள் ரெக்கார்டிங், உங்கள் மியூசிக் கம்போசிங், அதிலலாம் நீங்கள் நிறைய இன்வால்வ் பண்ணலாம். ப்ளஸ் உங்கள் சாங் கான்டென்ட்டை யூடியூப்பில் டெலிவர் பண்ணுறது, இல்லை உங்கள் சாங்கை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் ரிலீஸ் பண்ணுறது, அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ டூல்ஸ் அண்ட் லாஜிக் ப்ரோ அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இது நான் ஒத்துக்கிறேன், இது ஒரு பார்ட். ஆனால் DAWவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் ஸ்டூடியோ ஒன், பிரசானஸ்து, நியூண்டோ, ஸ்டீன்பர்க்து, கியூபேஸ் ஆர் நியூண்டோ விச் இஸ் வெரி பாப்புலர், அது யூஸ் பண்ணலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மியூசிக் குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்படின்னா உங்கள் ரெக்கார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் எப்படி அதை மிக்ஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி மாஸ்டர் பண்ணுறீங்க, அதை எப்படி இந்த சோஷியல் மீடியாவில் பப்ளிக்கு எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு யாருமே உங்களை கேட்க மாட்டாங்க, நீ லாஜிக்கில் பண்ணியா, ப்ரோ டூல்ஸில் பண்ணியா, நியூண்டோவில் பண்ணியா, கியூபேஸில் பண்ணியா அப்படின்ட்டு யாருமே கேட்க மாட்டாங்க. DAW சாய்ஸ் எப்படி பார்க்கணுன்னா, உங்கள் ஆடியோ அந்த இன்டர்ஃபேஸ், அதாவது கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ், GUI, உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு ஆப்ட் ஆகிறது தான் என்னோட பெஸ்ட்டு சஜஷன். ஸோ நீங்கள் அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகிறது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நேவிகேட் பண்ண முடியும், இன்ஃபேக்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ண முடியும், உங்கள் லேர்னிங் கர்வை பொறுத்து தான் உங்கள் DAW சாய்ஸே இருக்குது. ஸோ ப்ரைம் சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம், ப்ரோ டூல்ஸ் மேக்கில் தானே ஓடுன்ட்டு. அதுவே ஒரு மித்து. நீங்கள் avid.com சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரோ டூல்ஸ் விண்டோஸுக்கும் கம்பேட்டபிள், மேக்குக்கும் கம்பேட்டபிள். லாஜிக் ஆப்பிளோட ப்ரொப்ரைட்டரி ப்ராடக்ட், அதனால் டெஃபினட்டாக அது மேக்கில் மாத்திரம்தான் ஓடும். ஸ்டூடியோ ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சானஸ், அதுவும் மேக்லேயும் ஓடும், விண்டோஸ்லேயும் ஓடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் கம்பெனி ஆகிடுறது, ப்ளஸ் ஒரு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் வேர் தே ப்ரொவைட் மல்டி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட். உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப ஸ்டேஜுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெஸ்ட்டு ரீப்பர் கூட நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். என்னடா அது ரீப்பர், நான் கேள்வியே பட்டதே இல்லைன்னா, நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லை நீங்கள் பார்க்கலாம். ரீப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன்ஸ் ஆஃப் ப்ளகின்ஸ் இருக்குது, அண்ட் நிறைய க்ராஸ் கம்பேட்டபிலிட்டி இருக்குது. ஏன்னா அது விண்டோஸில் ஓடும், மேக்கில் ஓடும், அண்ட் லினக்ஸில் கூட ஓடும். சொல்லப்போனால் உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேரும் கஷ்டம் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு மைண்ட் செட் தான் சொல்லுவேன். உங்களுக்கு நேவிகேஷனில் எது ஈஸின்னு படுறதோ அந்த சாஃப்ட்வேர் DAWக்குள்ள நீங்கள் தாராளமாக ஜம்ப் ஆகலாம். தாராளமாக நீங்கள் உங்கள் மியூசிக் ப்ரொடக்ஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் ஹெசிடேஷனே வேண்டாம். உங்களுக்கு ஃபர்தராக கற்றுக்கணும் அப்படின்னா digisoundacademy.com விசிட் பண்ணுங்கள். அதில்
நான் வந்து ஆடியோ இன்ஜினியரிங் கோர்ஸ் சொல்லித்தரேன். இப்போ ஒரு புது நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த 2025 நான் வந்து கஸ்டம் ஆடியோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் உங்களுக்கு எனக்கு இது மாத்திரம்தான் கற்றுக்கணும், எனக்கு இந்த பர்டிகுலர் டாஸ்க் மாத்திரம்தான் கற்றுக்கணும், அது கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு சொன்னால் எஸ், உங்களுக்கு டெய்லர் மேட் கிளாஸ் அவைலபிள். ஸோ ப்ளீஸ் விசிட் digisoundacademy.com அண்ட் கான்டாக்ட் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ். லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.